எங்க அப்பா என் ஆசைக்கு எப்பவுமே விரோதமா இருந்ததில்ல. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவர் தனியா இருக்க மாட்டாரு. ஆனா நீங்க யாரு என்னன்னு அவர் விவரம் கேட்டா நான் என்ன சொல்றது? நான் இந்த ஊருக்கு வந்து 11 மாசத்துக்கு மேலே ஆகுது. இன்னொரு 10-20 நாள் பொறுத்துக்கும். அதுக்கப்புறம் நான் யாரு என்னங்கிற எல்லா விவரமும் சொல்றேன். அது இப்பவே சொல்லக்கூடாதா? இத பாரு, எனக்கு அப்பா அம்மா இல்லைனாலும் வசதி இல்லைனாலும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டே இல்ல. ஆமா, முடிவு பண்ணாமதான் உங்க மடியில சாஞ்சு பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன விடு, இன்னொரு 20 நாளுக்கு அப்புறம் நானும் ஒரு பெரிய கோடீஸ்வரர் ஆகலாம். யாரு கண்டா? அது எப்படி? கண்ணா பின்னா லாட்டரி டிக்கெட் வாங்கி வச்சிருக்கேன். கண்ணா பின்னா. சரி, நீங்க நினைக்கிற மாதிரி 1 கோடி ரூபாய் விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க என்ன செய்வீங்க? உங்க அப்பாவையே விலைக்கு வாங்கிடுவேன். எங்க பையன் எங்க வார்த்தையை மீறி எதுவும் செய்ய மாட்டான். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பூர்ண சம்மதம். தப்பா நினைக்காதீங்க. என் வார்த்தைக்கு என் பொண்ணு கட்டுப்படுவான்னாலும் அவளையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். கரெக்ட், நானே போய் கேட்டு வரேன். என்ன அழகே, உண்மையா சொல்லு, மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்கா? நீ வந்ததுல இருந்து நான் பார்த்துட்டே இருந்த மாப்பிள்ளைய ஒரு தடவை கூட தலை நிமிர்ந்து கூட நீ பார்க்கல. ஏதாவது சாக்கு சொல்லி இங்க கூட்டிட்டு வட்டா? நல்லா பார்த்து சொல்லு. பார்க்கணுங்கிற அவசியமே இல்ல. இத பாரு, இந்த மாதிரி நேரத்துலதான் விளையாட்டுத்தனமா இருக்க கூடாது. இது வாழ்க்கை பிரச்சனை. உனக்கு பிடிச்சிருக்குல்ல? பையன் நல்லா தான் இருக்கா. எங்க அப்பாவுக்கும் அம்மாக்கும் பிடிச்சிருக்கா? அவங்களுக்கும் பிடிச்சிருக்கு. அப்ப என்ன, சரின்னு சொல்லிடுங்க. உனக்கு உனக்கு எனக்கு பிடிச்சா மட்டும் கிடைச்சிருமா என்ன? நீ என்ன பேசுறதுன்னு புரிய மாட்டேங்குது. உனக்குதான் எதுவுமே புரியாதே. இது மட்டும் என்ன புரியும்? போகுது. குழப்பிட்டா எது எனக்கு புரியல. ஒரு பொண்ணு ஒரு ஆளை கட்டிக்க போறேன்னு வெளிப்படையாவா சொல்லும். நாம தான் புரிஞ்சுக்கணும். கரெக்ட், போய் சொல்லிடுறேன். ஓகே. என்ன பாலு, மாப்பிள்ள ரொம்ப கொடுத்து வச்சவர். வர்ற சித்திரையில ஒரு நல்ல நாள் பாத்திர வேண்டியதான். ஓம் பூஸ்வாஹ ஓம் புவஸ்வாஹ ஓம் சுபஸ்வாஹ ஓம் போர்பவசுபஸ்வாஹ சர்வமங்கள மாங்கல்யே திவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. கெட்டிமேள மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னானி சுபகே துண்டீவதரதம் சதபானம் பவதி கதாயுः புருடஸ்வதேந்திரியே ஆயுஷ்யேவேந்திரியே பிரதிஷ்டதி. இந்த மில்டிக்கார பசங்களை, அதுலயும் இந்த கிழட்டு பசங்களை வெளியவே விடக்கூடாது. உள்ள இருக்கும்போது எஸ் சார் சொல்லிட்டு இருப்பாங்க. வெளியே வந்த உடனே நம்மளை மிரட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இருட்டு பசங்க. எஸ் சார். என்ன நீயா பேசிட்டு இருக்க? சேர போட்டு துணி சும்மா கடந்ததை இழுத்து போட்டுக்கிட்டேன். அப்படியா? ஓ, முதலாளி லெட்டர் எழுதிருக்கான்ப்பா. என்ன எழுதிருக்காங்க? அவன் என்ன பத்தி கூட அதிகமா கேட்டு எழுதலப்பா. சொந்த பிள்ளைய விசாரிக்கிற மாதிரி உன்னதான் கேட்டு எழுதிருக்கிறான். அதுல வேடிக்கை என்ன தெரியுமா? சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறியான்னு வேற கேட்டிருக்கான். வேடிக்கை இல்ல? அவருக்கு எப்பவுமே என் மீது ரொம்ப பிரியங்க. அப்படியா? எப்படி வேலை செய்யறேன்னு கேட்டிருக்கான். என்ன எழுதலாம்? ஏதோ பார்த்து எழுதுருங்க. உங்களுக்கு சொல்லி கொடுக்கணுமா? ஆமா, முன்னாடி எல்லாம் வேலைக்காரன்னா விரட்டி அடிப்பான். அவனை எப்படி நீ கைக்குள்ள போட்டுக்கிட்ட? உங்களே கையில போட்டுக்கிட்ட. அவர் என்னங்க? இல்லங்க, அது வந்து இல்ல மன்னிச்சு. பார்க்கலாமா? நான் இப்போ பார்க்கலாம். டேய் நிறுத்துடா. டேய் வண்டி ஏறுடா. நீங்க சொல்றது உண்மையா? நமக்குள்ள 1000 விரோதம் இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனா இது என் பொண்ணு விஷயம். ஒரு பொண்ணை பெத்தவங்கிற முறையில நான் எந்த அளவுக்கு துடிச்சு போயிருப்பேன்னு உங்களுக்கே தெரியும்.
என் நிலைமையில நீங்க இருந்தா என்ன செய்வீங்களோ அதை தயவு செய்து செய்யுங்க. இதுக்கு மேல இந்த விஷயத்தை உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இனி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்க கவலைப்படாம போங்க. பாலு, இங்க வா. பாக்கு தோப்புக்கு வாய்க்கா வெட்டி தண்ணி விட்டாச்சு. கரும்பு தோட்டத்துக்கு காவலுக்கு ஆள் வச்சாச்சு. வெடி நெல்லுக்கு சொசைட்டிக்கு பணம் அமைச்சிருக்க. அவ்வளவுதானே? அவ்வளவுதான். அதுக்கப்புறமும் நீ செஞ்ச வேலை எனக்கு தெரியும். இந்த அவன் பெட்டி பை, வழிச்செலவுக்கு பணம், 5:30 மணிக்கு ட்ரெயின். இப்ப புறப்பட்டா சரியா இருக்கும். புடி. நான் என்ன தப்பு பண்ண? எதுக்காக எப்படி? ஏய், உன் முதலாளி உன்னை என்கிட்ட எதுக்காக அனுப்புனாரு? உனக்கு உலகம் தெரியணும், வேலை தெரியணும், பொறுப்பு வரணுங்கிறதுக்காக 1 வருஷம் அனுப்பிச்சு வச்சாரு இல்ல? ஆமாங்க. உன் தகுதிக்கு கோடீஸ்வரம் பொண்ணோட என்னடா பழக்கம்? என்னடா முடிக்கிற? சொல்ற? ஆமாங்க, நீங்க சொன்ன இதே வார்த்தை அந்த பொண்ணு கிட்ட சொன்னீங்க. அந்த பொண்ணு பணம் என்ன பெரிய பணம், தகுதி என்ன பெரிய தகுதி, 2 பேர் மனசா ரொம்ப முக்கியம் அப்படி சொல்லி வச்சுங்க. நான் உங்களுக்கு தெரியாம எந்த காலமும் செய்ய மாட்டேன்னு சொன்னேன். அந்த பொண்ணு அவர்கிட்ட பேசிப்பாரே சொல்லிச்சு. நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி எப்படியோ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அவளுக்கு என்னடா தெரியும்? எதுக்கும் ஒரு தகுதி பண்ணுடா. அந்த பொண்ணுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை தேடித்தரணும்னு அவ அப்பனுக்கு தெரியும். இந்த மாதிரி விஷயம் பெத்தவன் காதுல விழுந்தா அவன் மனசு எப்படி துடிக்கும்னு உனக்கு தெரியாதுடா, எனக்கு தாண்டா தெரியும். சரி சரி, நீ புறப்படு. இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? அந்த பொண்ணோட பழக கூடாது, பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்க. சரிங்க, நீங்க போற கோட்டை கூட நான் தாண்ட மாட்டேன். ஆனா என்ன இந்த ஊரை விட்டு மட்டும் எங்க முதலாளி போய் நின்னா அவங்க என் மூஞ்சில கூட முடிக்க மாட்டாங்க. நான் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடும். தயவு செஞ்சு போக சொல்லாதீங்க. அப்படின்னா இனிமே அந்த பொண்ணோட பேச மாட்டேன், பழக மாட்டேன்னு சொல்றேன். உள்ள போ. ஏய் பொட்டி, களவாணி பய. என்னம்மா சொல்ற? உன்னை கேட்டுக்கிட்டு தானம்மா அவங்களுக்கு நான் வாக்கு கொடுத்தேன். நிச்சயம் பண்ண கல்யாணத்தை எப்படி நிறுத்த முடியும்? அப்பா, நீங்க என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. இந்த கல்யாணத்துல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. பிளீஸ் நிறுத்திடுங்க. அது அன்னைக்கே சொல்ல வேண்டியதானம்மா. அன்னைக்கு இருந்த சுமதி வேற, இப்ப இருக்கிற சுமதி வேறப்பா. இதை எப்படிமா அந்த ராஜதுரைகிட்ட போய் சொல்லுவேன்? என் கௌரவமே போச்சு. நான் கத்துவானம்மா. அம்மா, நீ யானை கேட்ட, வாங்கி வீட்டுல கட்டின. தியேட்டர் கேட்ட, வாங்கி பூட்டின. உனக்கு பிடிக்காத ஆட்களை மொட்டை அடிக்க வச்சு அடிமையாக்க சொன்னேன். அதையும் நான் செஞ்சேன். உன் விருப்பத்துக்கு மாறா என்னைக்காவது நான் நடந்திருக்கேனாமா? இந்த கல்யாணத்தை கூட உன்னை கேட்டுத்தானம்மா முடிவு பண்ண. அப்பா, உங்க மேல எந்த தவறும் இல்லப்பா. எல்லாம் என் தப்புதான். அதெல்லாம் உணர்ந்து தெரிஞ்சு நான் சுமதியா உங்ககிட்ட பேசுறேன். தயவு பண்ணி அவங்கள கூப்பிட்டு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுங்க. இத போய் அவங்கிட்ட சொன்னா அவன் என்ன கத்த போறானோ தெரியலையே.